ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் லஞ்சுக்கு டிஃபனுக்கு பசங்களுக்கு 2 பேருக்கும் நான் சமைச்சு கொடுத்துருவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சமைக்கணுன்ட்டு பார்த்து பார்த்து சமைச்சிடுவேன். நைட்டே முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள் எல்லாம் என்னால் நைட்டே கட் பண்ணி வச்சா தான் ஃப்ரீயாக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி செய்யணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிவிடுவேன், நைட்டே கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி வச்சுப்பேன். ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தானே கட் பண்ணிப்பேன். அதை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுடுவேன். எடுத்து வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் ஒரு நாள் கேப்சிகம் எல்லாமே போடுவேன். ஒரு நாள் பீன்ஸு கேரட்டு மட்டுமே போட்டுட்டு போடுவேன். அதாவது பசங்களுக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம்னு பார்ப்பாங்கன்னு இல்லை, எல்லாம் வீட்டில் நான் ரெடி பண்ணி கொடுத்தாலே போதும்ன்ட்டு பார்ப்பாங்க. 2 வேளைக்கு கேன்டீனில் சாப்பிட்ணுன்னு அதிகமாகுது மம்மி. ஃபஸ்ட்டு கேன்டீனில் சாப்பிட்டா அப்பப்போ, இப்போ பாப்பாவும் போகிறனால மம்மி நீ 2 பேருக்கும் வீட்டிலே கட்டி கொடுன்னு சொல்லிவிடுவாங்க. 2 பேருக்கும் அவரைக்காய் பொரியல் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நைட்டே வச்சுட்டேன். ஏன்னா அவரைக்காய் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணும். கொத்தவரைக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அது கேப்சிகம்மு இது எல்லாமே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சின்னசாக கட் பண்ணிவிட்டு அது மஞ்சள், பெப்பர் பொடி இது எல்லாமே ஜீரக பொடி எல்லாமே போட்டு வீட்டில் சாதத்தை காய் வேக வச்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். காய் வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, மஞ்சள் எல்லாமே போட்டுட்டு சாதம் அதிலே போட்டு பெரட்டிட்டோம்னா நல்லதாக இருக்கும். கேரட் சாதம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் அவரைக்காய் சாதம் செய்கிறேன் நான். அதே மாதிரி பீட்ரூட் சாதம் இன்றைக்கி பசங்க கேட்டாங்க. எனக்கு சரி நாளைக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். மம்மி நாளைக்கு 3 days எங்களுக்கு லீவு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரே ஜாலி ஆகிடுச்சி. சரி இப்போ ஓகே சந்தோஷம்னு சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.